கஸ்டமர் என்ன பண்ணாங்கன்னா சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கேருந்து திரும்பி அவங்களால வர முடியல. என்ன ரீசன் கேட்டால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்லிட்டாங்க, முன்னாடியே பஸ் ஏறி நீங்கள் திருவண்ணாமலை வந்துருங்க, நீங்கள் வந்துட்ட உடனே எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வண்டி கீ தரேன், நீங்கள் போய் கார் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ அப்படியே நம்ம சென்னைக்கு போயிடலாம் அப்படின்ட்டாங்க. நானும் வீடியோ காலிலே கிளம்பி ஸ்ட்ரைட்டாக பஸ் ஏறி திருவண்ணாமலையை ரீச் பண்ணிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரீச் ஆகிட்டேன் மேம், கீ மட்டும் தாங்க, கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கீ கொடுத்துறாங்க. வண்டி எங்கே இருந்து கேட்டிங்கன்னா ரயில் ஸ்டேஷனில் விட்டுருந்தாங்க பார்க்கிங்கில். வண்டி எடுத்து ஸ்ட்ரைட்டாக கஸ்டமர் தான் நம்ம பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கார் எடுத்துகிட்டு போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு சென்னை கிளம்பிட்டோம். ஸோ இந்த கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து திருவாரூர் போயிருந்தோம்ல, அதே கஸ்டமர் தான், சேம் கஸ்டமர், எட்டிகா கார் தான். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்னை ரீச் பண்ண கிட்ட போயிட்டேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இந்த டியூட்டிக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் வாங்கினு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2500 வாங்கியிருந்தேன். பஸ் பேர் எல்லாமே சேர்த்து தான் வாங்கியிருந்தேன். கரெக்டாக ஒரு 3.5 மணி நேரத்தில் நானும் சென்னையை ரீச் பண்ணிட்டேன். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வீட்டை நான் ட்ராப் பண்ணிட்டு காரை வந்து பக்காவாக பார்க்கிங்கில் போட்டு டியூட்டிக்கான பேமெண்ட் 2500 வாங்கிட்டு நானும் கிளம்புறேன். டாடா பை பை. நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போகலாம். மறக்காம ஃபாலோ பண்ணுறேன்.